ட்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா கிங்காங் அவர்களுடைய பொண்ணுடைய கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நாமளும் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதை தொடர்ந்து இப்ப சூப்பரான இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்திருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். சோ கிங்காங் அவர்களுடைய பொண்ணோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. கல்யாணம் காலையில பெசன் நகர்ல ஒரு கோவில்ல ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சது. ஈவினிங் ரிசப்ஷன் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சோ கே நகர்ல ஈவினிங் ரிசப்ஷன் நடந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி கிங்காங் பத்திரிகை வச்சாரு இல்லையா, அந்த விஷயம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவர் அன்புமணியை போயிட்டு நேர்ல பார்த்து பத்திரிகை வச்சாரு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு போட்டோவும் எடுத்து போஸ்ட் போட்டாரு. அது ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிச்சது. சோ அதை தொடர்ந்து அவரே அவருக்கு தெரியாம எல்லா நடிகைகளையும் நேர்லயே போயிட்டு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஓடி ஓடி போயிட்டு பத்திரிகை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ போயிட்டு பத்திரிகை வைக்கிறாரே, இவர் எதிர்பார்ப்போடதான் பத்திரிகை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் வந்து கிங்காங்க கொஞ்சம் அலட்சியப்படுத்துற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இது அவருடைய உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் இவ்வளவு நடிகைகள் எல்லாம் போய் தேடி தேடி பத்திரிகை வைக்கிறாரு அப்படின்னுமே ஒரு சிலர் பேசியிருந்தாங்க. யாரு என்ன பேசியிருந்தாலும் தான் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முழு மூச்சா இறங்கி எல்லா வேலைகளும் பார்த்தாரு. சோ கிங்காங் வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து ஒவ்வொருத்தரையும் போயிட்டு அவர் கூப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த வகையில பாக்குறப்போ கன்னடத்துல பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவராஜ்குமார நேர்லயே போயிட்டு அவங்க வீட்டுல பார்த்து பத்திரிகை வச்சு கூப்பிட்டுட்டு வந்தாரு. சோ ஆல்ரெடி சிவராஜ்குமாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அவரால் வந்து டைரக்டா கல்யாணத்துக்கு வர முடியல. அது அவர் அப்பவே சொல்லிட்டாரு. பட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் கிங்காங் வந்து எல்லா நடிகைகளுக்கும் பத்திரிகை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவரே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில பார்க்கும்போது நம்மளோட சிஎம் வந்ததுதான் அங்க பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கிங்காங் வந்து விஜய் சேதுபதிக்கு, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி எல்லாருக்குமே டைரக்டா போய் வச்சாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஏன் வரல? நிறைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கிங்காங் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. பட் நடிகர்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்வி எழுப்புனாங்க. இன்னொரு பக்கம் கிங்காங் அதிகமா சேர்ந்து நடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா நம்மளோட வைகை புயல் வடிவேலு கூட சேர்ந்துதான். வடிவேலு ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசுனாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்குற மாதிரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிங்காங்கே டைரக்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, வரல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. நிறைய வீடியோஸ் நான் வந்து பாக்குறேன். பட் அது வந்து உண்மை கிடையாது. வடிவேலு சார் முக்கியமா ஏன் வரல, நான் அவர் கூட தானே சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிவேலு சார் வரதாதான் இருந்தாரு. அவர் சொந்த ஊர்ல திருவிழா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் வரல. பட் அவர் வரலையே தவிர அவரோட மேனேஜர் அண்ட் மேக்கப் மேன் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சோ கல்யாணம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடிவேலு சார் என்ன வந்து போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசினாரு. ஊரு உலகம் 1008 பேசிட்டு இருக்கு, நான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நீங்க எதையும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, எப்பவுமே என்னோட பிளஸிங்ஸ் வந்து உங்களோட பசங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி வடிவேலோட மேக்கப் மேன் அண்ட் மேனேஜர் 2 பேருமே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வடிவேலு வந்து 10,000 இல்ல, 20,000 இல்ல, 50,000 இல்ல, 1,00,000 ரூபாய் மொய் பணமா கொடுத்து அனுப்பியிருக்காரு ஒரு கவர்ல போட்டு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னுமே அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிய மனசு யாருக்குங்க வரும்? அவர் நினைச்சிருந்தா எதுவுமே பேசாம கூட விட்டுருக்கலாம். பட் போன் பண்ணி எனக்கு அவ்வளவு தூரம் பேசி வரலன்றதுக்காக அவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து கிங்காங் ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ வடிவேல் செஞ்ச இந்த விஷயம் பல பேரை வந்து கவனம் திருப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு நடிகையும் வந்து வாசல் வரைக்கும் வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்தது. அது உண்மைதான். தேவயானி வந்து வாசல் வரைக்கும் வந்திருந்தாங்க. பட் கிரௌடு ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி, யோகி பாபு, பாக்கியராஜ் இவங்க எல்லாமே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்திருக்காங்க. சிஎம் வராரு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஈவினிங் 6 மணிக்கு தான் தெரியும். சோ அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சுட்டு சிஎம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோஸ், அந்த வீடியோஸ் வித்தின் செகண்ட்ஸ்ல ஃபுல்லாவே வெளியில போயிருக்கு. சோ அதை பார்த்த விஜய் சேதுபதி, யோகி பாபு இவங்க எல்லாம் வந்து இப்ப போனா கிரௌடு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வராம நின்னு இருக்காங்க. மத்தபடி எல்லாருமே இங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பி இருக்காங்க அப்படின்னு கிங்காங் சொல்லியிருக்காரு. சோ எந்த நடிகைகளும் எந்த ஒரு பாகுபாடும் பாக்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஐஸ்வரி கணேசன் கல்யாணம்னா போவாங்க,
தானு கல்யாணம்னா போவாங்க, கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே மனிதாபிமான அடிப்படையில வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்த ஹியூமானிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ யாருமே ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன் அப்படிலாம் பாக்குறது கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலா தான் பாக்குறாங்க. நான் வந்து போன இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. சோ எந்த நடிகர் நடிகைகளையும் என் பொண்ணோட கல்யாணத்தை வச்சு நீங்க வந்து தவறா பேசாதீங்க, தப்பா வீடியோஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கிங்காங் ஒரு வேண்டுகோளாவே சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். சோ மெயினா வடிவேலு இவ்ளோ பெரிய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட பொண்ணு அண்ட் மாப்பிள்ளை 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சினி ஃபீல்டுல இருந்து நிறைய ஹெல்ப் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து வர முடியல அப்படின்னாலும் அவங்களோட கிஃப்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சோ கிங்காங் வீட்டு கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. பட் எந்த விமர்சனமும் கிடையாது. இதுதான் வந்து 100% நடந்த உண்மை. சோ எல்லா நடிகர் நடிகைகளுமே வரணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சிஎம் திடீர்னு வந்ததுனால அங்க வர முடியல. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. மெயினா திருமாவளவன் நேர்ல போயிருந்தாரு. அவரும் ரொம்ப சிறப்பாவே அவங்கள பாராட்டி கௌரவிச்சிருந்தாரு. சோ இந்த விஷயம் எல்லாமே இப்ப பயங்கர ஒரு ஹாட்டா போயிட்டு இருக்கு. சோ கிங்காங் வீட்டு கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.